குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவல்கொடி வேலவன் துணை. நம்முடைய சேவல்கொடி வேலவன் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இப்போ நிறையா இடத்துல நம்ம போகிறோம், நிறையா விஷயத்த கேட்குறோம், நிறைய விஷயத்த பழகிறோம், நிறைய விஷயத்த பேசுகிறோம். என்னென்னமோ வர்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, புதன் சேர்க்கை பாட்டு கேளுங்கிறாரு. என்னப்பா, எனக்கு சிரிப்பு தான் வருது. புதன் சந்திரன் சேர்ந்தேன்னா பாட்டு கேட்கணுமா? முதல்ல அவங்க ஜாதத்தில் என்ன இருக்கு, ஒரு ஜாதத்தில் என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம என்ன சொல்ல போறோம்? எப்போ ஒரு பலன் சொல்லணும்னா உங்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு பரிகாரமும் சொல்ல முடியும், பலனும் சொல்ல முடியும். எதுவுமே இல்லாம உங்களுக்கு என்ன விஷயத்தை தருது அப்படிங்கிற ஒரு கண்ணாடத்தோடு இன்னைக்கு ஜாதகம் பலன், ஒரு ஜாதத்துக்கு எப்படி பலன் சொன்னா நல்லா இருக்கும், ஒரு பாவத்துக்கு பலன் சொல்ல முடியுமா? முடியும். அதன் பத்தின ஒரு காணொலி தான் இந்த காணொலி. பார்ப்போம். இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கோம். இந்த ஜாதகம் வந்து மேச லக்னம். மேச லக்னம் 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. 3ஆம் இடம் திதிசூனியமா இருக்கு. திதிசூனியங்கிறது இப்போ ஜோதிடருக்கு தெரியும், பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. திதிசூனியம்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை, அந்த இடம் சற்று பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படியே வச்சுக்கலாம். அந்த இடத்துல சின்ன மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். உலகத்துல பிறந்த எல்லாத்துக்குமே திதிசூனியம் இருக்கு. அமாவாசைக்கும் பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் திதிசூனிய விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கு. ஆனா அதுக்கு பதிலாகவும் வேலை செய்யும் கிரகங்கள் இருக்கு. ஏதோ ஒரு மைனஸ். ஒரு ஜாதகத்துல 12 பாவங்களும் நல்லதையும் கெட்டதையும் செய்யாது. சரி, அடுத்து இப்ப அடுத்து அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு? 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி உட்கார்ந்துருக்கார். அந்த வீடு திதிசூனியமா இருக்கு. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 8ஆம் இடத்துல ஒண்ணு இல்லை. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. அடுத்து 10ஆம் இடத்துல யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திரன் மாந்தி இருக்கார். இதுதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு. இப்ப இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? இப்போ ஒரு 12 வீடியோவை போடலாம். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டா அது எல்லாத்துக்கும் சலுப்பு தட்டிடும். அந்த விஷயங்கள் நம்ம சொல்ல வர்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேராது. அதனால முதல்ல ஒரு பாவம் லக்னம், அந்த வீட்டின் அதிபதி, அதுக்கு மட்டும் பலன் சொல்றோம் ஃபர்ஸ்ட். இப்போ மேச லக்னமா இருக்கு. ஜாதகர் எதுக்கும் சற்று வேகமாக செயல்படக்கூடிய, சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த லக்ன புள்ளி அஸ்வினி சார வாங்கியிருக்கு. அது போய் இந்த 1 டிகிரி இருந்தா ஓகே, 0 டிகிரில இருக்கு. அப்போ வந்து என்னன்னா ஜாதகர் பல பிரச்சனையை சந்தித்து மீண்டு வருவார்னு அர்த்தம். இது ஒரு மைனஸ் பலன். ஆனா அதுல இன்னொரு நல்ல பலன், சூப்பர் பலன் இருக்கு. என்னன்னா இங்க லக்ன புள்ளி வர்க்கோத்தம பலன் அடைஞ்சிருக்கு. ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்தால் பிடிவாதமாக அந்த விஷயத்தை செஞ்சே தீர்வார்னு அர்த்தம். இந்த ஜாதகர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை தீவிரமா செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருவார். அது நல்லதோ யோசனை எல்லாம் பண்ணுவாரு. யோசனை பண்ணி அது மைனஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இல்ல இந்த விஷயத்தை செஞ்சே தீர்வுன்னு ஒரு விடாமுயற்சியை செய்வார். அப்ப அது யோசனை பண்ணி கன்சல்டிங் பண்றதெல்லாம் இருக்கு. ஆனா தைரியமும் விடாமுயற்சியும் உள்ள ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட். அடுத்து அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கார். புதன் வீட்டுல இருக்கார். அப்ப 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரி. இப்ப ஜாதகருக்கு கடன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஜாதகருக்கு கடன் இருக்கு. ஜாதகர் கடன், வேலை சார்ந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பை கட்டாயம் தருவார், பெறுவார்னு அர்த்தம். சரி, இப்ப அது வந்து லக்கணம் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் கூட யார் இருக்கா? 10ஆம் அதிபதி சனி இருக்கிறார். சனி பகவான் இருக்கார். அடுத்து அந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியுடன் லக்னாதிபதி சேர்க்கை. இப்ப ஜாதகருக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்னு பாத்தீங்கன்னா, பாதகாதிபதியுடன் லக்னாதிபதி சேர்ந்தால் ஜாதகர் கட்டாயம் ஒரு பாதகத்தை சந்தித்து மீண்டு வருவார்னு அர்த்தம். ரைட்டு. இப்ப இது எப்ப நடந்திருக்கும்? இந்த பிரச்சனை நடந்து எப்ப நடந்திருக்குன்னா, இப்ப பாருங்க, அவருக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கு. இப்ப சனி திசையில சந்திர புத்தி நடக்குது. சந்திர புத்தி நடந்துட்டு இருக்கு. அதாவது நடந்தப்ப, இப்ப நடக்கல, சனி திசை சந்திர புத்தி நடக்குது. இப்ப சனி அந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துறாரு. சனி திசையில தான் அவர் எல்லா விஷயமும் நல்ல விஷயமும் அடைஞ்சிட்டு வந்தாரு. இப்ப சனி திசைக்கு முன்னாடி சுக்கிர புத்தி, அது இப்ப வேண்டியதில்லை. கடனுங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோமே. இப்ப சனி திசை சந்திர புத்தி கரெக்டா இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியின் திசை நடந்தது. புத்திநாதன் பாதகத்துல. இப்ப திசைநாதனும் புத்திநாதனும் பாதகாதிபதியின் திசை பாதகஸ்தானத்தில் புத்தி கரெக்டா அந்த ஆரம்பிச்சு 9 நாளா ஒரு சின்ன கால் சார்ந்த ஒரு பிரச்சனையை சந்திச்சார். அது ஏன் பெரிய லெவல்ல சந்திக்கல? பெருசா பெரிய பிரச்சனை பண்ணிருக்கணும். ஏன் இப்ப பண்ணல அப்படின்னா, அந்த புத்திநாதனை குரு பாக்குறாரு. இந்த குரு பார்த்தால் கோடி தோஷம் கழியும்னு சொல்றாங்கல்ல, அந்த விதியின்படி அந்த புத்திநாதன் குருவும் கூட அந்த சந்திரன் நிக்கிறதுக்கு பாதகத்துல இருந்தா பாக்குற. பெருசா பாதகம் குடுக்கல இருந்தாலும் கூட
ஒரு பிரச்சனையை சந்திச்சார். அந்த புத்தியில தான் பிரச்சனையை சந்திச்சார். இப்போ குரு பார்த்தால் கோடி தோஷம் கழியும், கரெக்டு தான்ப்பா, கழியும் தான். ஆனா அதே சமயத்துல புத்திநாதனை குரு பாக்குறாரு. எங்கிருந்து பாக்குறாரு? அந்த புத்திநாதன் நின்ற வீட்டுக்கு பாதகத்துல இருந்து பாக்குறாரு. அப்ப அந்த திசா புத்தியில ஒரு பாதகத்தை சந்திச்சார். அப்ப மீண்டும் எப்ப வந்தார்? அப்பதான் அவருக்கு 7.5 சனி ஸ்டார்ட்னாங்க. இப்ப எல்லாரும் சனி பயிற்சி காரணம், சனி பயிற்சி காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாம ஒருத்தர் சனி பயிற்சி காரணம் இல்லை, இப்ப திசைநாதன் புத்திநாதன் தான் காரணம்னு சொன்னோம். ஓகே, அது முடிச்சு அடுத்தது நேரா அது இந்த கிரகம் எங்க போச்சுன்னு பார்த்தா அந்த கிரகம் நேரா வந்து அடுத்து சனி திசை சந்திர புத்தி வாழ்க்கை போயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த செஞ்ச கொரோனா அது உடம்பு ரீதியா பல தொந்தரவுகள் ஆரம்பிச்சார். இப்ப சந்திரன் கூட மாந்தி இருக்கு. பொதுவா மாந்தி இருந்தா ஒரு திசைநாதன் கூடயோ புத்திநாதன் கூடயோ, மெயினா புத்திநாதன் கூட மாந்தி இருந்தா, மாந்திங்கிறது இங்க என்னமோ தப்பு தப்பா சொல்றாங்க, அது அப்படிலாம் இல்லை. மாந்தி எந்த கிரகத்தின் கூட இருக்கோ அந்த புத்திநாதன் வரப்போ உடம்பு வந்து கொஞ்சம் நெளியும் கஷ்டப்படும் அர்த்தம். அப்ப படுத்தே கிடந்தார் உடம்பு சரியில்லாம, படுத்திருந்தா ஒரு கஷ்டம் வருமா வராதான், வாழ்க்கையில ஒரு விரக்தி வந்துருச்சு. ரைட், அடுத்தது சனி திசை செவ்வாய் புத்தி. இப்ப சனி திசை செவ்வாய் புத்தி, பாதகாதிபதியின் புத்தி. இந்த திசையில தான் அவருக்கு பாதகம் பண்ணியிருக்கணும், ஆனா பண்ணல. ஏன்னா அந்த சனி பகவான் அங்க வர்க்கோத்தமத்தில் இருக்கார். அப்ப பாதகத்தன்மையை குறைக்கிறார். அந்த திசா புத்தியில கொஞ்சம், அதாவது இருந்த சூழ்நிலை மாதிரி கொஞ்சோண்டு தம் பிடிச்சார். இப்ப கரண்ட்ல அவருக்கு நடக்கிறது சனி திசை ராகு புத்தி. இந்த புத்தியில கொஞ்சம் நல்லா இருக்காரு. அப்போ இப்போ வந்து இவங்களுக்கு எந்த கருங்காலி மாலை போட சொல்றது, என்ன செங்காலி மாலை போட, என்னதான் சொல்றது? அவங்களுக்கு தெய்வ வழிபாடு ஒண்ணுதான். என்ன சொன்னோம்னா, மலை மேல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் வழிபடுங்க, கட்டாயம் நன்மை நடக்கும். சனி திசை செவ்வாய் புத்தி. இப்ப சனியால தான் லக்னாதிபதி பாதிக்கல, சனி பகவானால செவ்வாய் பகவான் பாதிக்கப்படுகிறார். அதாவது இந்த வீட்டின் லக்னம் என்ற வீட்டதிபதி பாதிக்கப்படுகிறார். அதனால அந்த திசா புத்தி பொதுவாகவே அவர் போய் சனி திசை செவ்வாய் புத்தியில அப்படின்னு என்ன அர்த்தம்? சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில போய் முருகரை வழிபட்டா நல்லா இருக்குன்னு ஒரு கருத்து சொன்னோம். அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறார். இப்போ இந்த லக்கணக்கு உண்டான பலன் சொல்லிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த 12 பாவத்துக்கு பலன் சொல்லலாம்னு இருக்கோம். வாய்ப்பு இருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கு இன்னொரு விஷயம் சொல்றோம். இந்த இப்போ போட்ட வீடியோவுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு பார்த்துட்டு இதே ஜாதகத்துக்கு 12 பாவத்துக்கு பலன் சொல்றோம். நன்றி, வணக்கம். தாழ்மையுடன் சேவல் கொடி வேளாண்மை.